ஒரே நாளில் 2 ஃபங்க்ஷன். அப்பாப்பா எப்படிங்க? எப்படியாச்சும் அட்டெண்ட் பண்ணி தானே ஆகணும். காலையில் ஒரு இடத்துலையும் சாயந்தரம் ஒரு இடத்துலையும் ஃபங்க்ஷன் இருக்குது. 2க்குமே ரொம்ப தூரங்க. இருந்தாலும் கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு கொழுந்தன் இருந்தார். அவரை கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாலும் அவர் எடுத்துகிட்டு வந்துருந்தார். எல்லாருமே கிளம்பிட்டோங்க. அக்கா நான் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு திண்டுக்கல்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு 9 கிட்ட ஆகிடுச்சு. அக்காவெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வந்தோன்னா அங்கே டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பண்ணாங்க. நான் கொஞ்சம் டயட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுனால அப்படியே காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தேன். காரில் அப்படியே சாஞ்சிட்டு ஒய்யாரமாக நின்னார் வீட்டுக்காரு. காருக்குள்ளே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மேலே வரைக்கும் நாங்கள் 2 பேருமே பூ கட்டிகிட்டு இருந்தோம். அக்கா உதிரி பூ நிறையா வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ அதை கட்டிகிட்டு இருந்தோம். அப்படியே இடையில வந்து பார்த்திங்கன்னா சிங்கிங் தாங்க செம்மையாக இருந்தது. நைட் டைமில் இப்படி காரில் பாட்டை போட்டுட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு நாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணி போகிறது ஒரு தனி சந்தோஷம் சுகந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன். அக்கா பூ கட்டிகிட்டே இருந்தது. நான் விலாகுக்காக வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாடிக்கிட்டும் கலாட்டா பண்ணிகிட்டு நாங்கள் கேட்டு பாடிக்கிட்டு போன அந்த பாட்டை உங்களுக்காக போட்டு போஸ்டெல்லாம் போட்டுட்டேன்ப்பா. போட்ட உடனே நம்ம யூடியூப் சார் சொல்லிட்டாரு காப்பிரைட்டு கொடுத்தே தான் ஆவேன்னு. நான் என்னமோ சொந்தமாக மியூசிக் போட்டு பாடின மாதிரி காப்பிரைட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் இந்த என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணி என்னோடய கேவலமான இந்த வாய்ஸ் உங்களுக்காக நான் பதிவு பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு. மன்னிச்சிருங்க நண்பர்களே. நீ பாடினாலும் அப்படி தான் இருக்கும், பேசினாலும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். அப்படி இல்லைப்பா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வாய்ஸு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டா அப்போது வித்தியாசம்லாம் போயிடும் இல்லையா? அதனால் கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்குறாரு. ஸோ ஒரு சிலருக்கு வாய்ஸ் க்யூட்டாக இருக்கும், அவங்க சிங்கிங் பண்ணாலும். ஒரு சிலர் டான்ஸ் நல்லா ஆடுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். ரொம்ப விளம்பரங்கள்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு இங்கே திறமை பத்தலை. கேட்டு அட்ஜஸ்ட் 11 மேலே ஆகிட்டனால ஒரு டீயை போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்தி டீ குடிக்கிறதுக்காக எல்லோரும் இறங்கிட்டோங்க. டீ குடிச்சிட்டு போகலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். நம்மளை விட வண்டி ஓட்டுறவங்களுக்கு தாங்க அதோட கஷ்டம்லாம் தெரியும். ஸோ கொழுந்தனுக்காக தான். இருந்தாலும் நாங்கள் மட்டும் நான் குடிக்காமலே இருந்தோம். நாங்களும் தான் டீ குடித்தோம். இந்த வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் நான் பாடின அந்த பாட்டை கேட்டு யாருக்கும் எதுவும் ஆகலைல்ல? ஆகாமல் இருந்தால் சந்தோஷம்தான். எனிவே இதுதாங்க நம்ம திருச்சி ரோடு. பாருங்கள், திருச்சி ரோட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு தனி சுகந்தாங்க. என்னமோ அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சந்தோஷம் அந்த ரோட்டை நான் ரீச் பண்ணும்போது. அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி நம்ம மண்டபத்துக்கே வந்துட்டோங்க. கொஞ்சம் கண்டுபிடிச்சி வர்றதுக்கு போதும் ஆயிடுச்சு. மண்டபத்தில் என்ட்ரன்ஸில் நின்று அண்ணன் நேமை சொல்லலை, பட்டு நல்லாவே வரவேற்றாங்க. வந்த உடனே அவங்க வந்து உங்களுக்கு இடமா வாங்க நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு லாட்ஜில் எல்லாம் ரூம் எடுத்து கொடுத்து நம்மளை தங்க வச்சு வேறு லெவல் வரவேற்பு, வேறு லெவல் கவனிப்பு. சொல்கிறதுக்கு வார்த்தையில் அவ்வளோ அருமையான ஃபங்க்ஷனை வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். இனிமேல் பார்த்து தான் வரணும் போகணும் அப்படின்றதையும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்தது ரூம் கம்ஃபர்டபுளாக. என் குழந்தை வந்து எங்கள் கூட ஸ்டே பண்ணலை, அவர் வெளியே இருந்துக்கிட்டார். ஸோ ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போட்டு ரெடி ஆகிட்டேன். ஆனால் என்ன ஒரு மிஸ்ஸிங்னால் ஸ்டெட் இல்லை. இது என் அக்காவோட ட்ரெஸ்ஸு, என் அக்கா எனக்கு கொடுத்துருந்தா. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஆக்சுவலி நான் ஸேரீ தான் வியர் பண்ணணுன்னு வந்தேன். ஸேரீ வேணாம், இந்த சோலி போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் நான் அந்த சோலி போட்டு ரெடி ஆகிட்டு ஸோ வழியில் என்ன பண்ணோன்னா ஸ்டெட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே போனேங்க. வேறு லெவலில் இருந்ததுங்க. உண்மையாகவே அவங்க கடைக்குள்ளே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ அழகாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால் நம்ம ஏரியா விட அவங்கக்கிட்ட ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில், ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ்னால் இப்போ நான் போட்டுக்க இந்த ஸ்டெட்டு வந்து கம்பல்சரி ஒரு 150 இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இருந்தது. இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் செம்மையாக இருந்தது. அந்த 150 ஒர்த்துள்ள ஸ்டெட்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட 90 ருபீஸ் தான், ஜஸ்ட்டு 90 ருபீஸ் தான். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னா, நாங்கள் போயிருந்த மயிலாடுதுறையில் மெயின் ரோட்டில் தாங்க இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்படியே நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப லேட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சத்யமூர்த்தி அண்ணா பிரதர் வந்திருந்தாங்க. அவங்களும் நல்லா பேசினாங்க. எப்போவுமே எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸர் எல்லாருமே நல்லாவே பேசுவாங்க. அப்படியே மைடியர் திரு அண்ணாவை பார்த்துட்டேன். ஐம் ஸோ ஹாப்பி அண்ணாவை பார்த்ததில்ல. அண்ணா திட்டிகிட்டு இருந்தாங்க, எங்கே இவ்வளோ தூரம் வந்தீங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்களான்னு. ஆக்சுவலி அந்த டைமில் தோணலை. இந்த பொண்ணும் நல்லா பேசினா, நல்லா நீங்கள் அப்படியே இருக்கீங்க சாந்தி சிஸ்டர் டிக்டாக்ல பார்த்ததுலேருந்து அப்படின்னு. கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு தானே தெரியும்.
எவ்வளோ டேமேஜ் ஆகி போய் கிடக்குது தெரியுங்களா, உடம்பு சரி பேசுனது சரி. என்னென்னா நிறைய மெடிஷன் போயிட்டுருக்குது. இதே எல்லாருக்கும் தெரியாது நான் எவ்வளோ மெடிஷன் எடுத்துகிட்ருக்கேன், எப்படியும் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியாது. நான் எல்லாருக்கிட்டேயும் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்படியே அசோக் தேவி சிரிப்பழகி ஸ்னேகா வந்து பேசினாங்க. என்ன சிஸ்டர் சிரிங்க அப்படின்னா, ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அந்த பொண்ணு வேறு லெவலுங்க, வேறு லெவல். செம்ம ஆட்டிடியூட்டியான பொண்ணு. அப்படியே நம்ம சாரி மாயா சுரேஷ் பிரதரை மீட் பண்ணோம். அவங்கள மீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பெங்களூர்லேருந்து இந்த சிஸ்டர் வந்திருந்தாங்க. ரொம்பவே டிக்கிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசுவாங்க. எல்லாருமே மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய விஷயத்த ஷேர் பண்ணோம். நிறைய விஷயம் நான் மெயினாக அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதை பற்றி தான் நிறையா பேசிகிட்டு இருந்தோம். எனிவே ஃபங்க்ஷனில் அங்கே உட்காந்து முன்னாடி எந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியலை. ஏன்னா இவங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு பேசணும்னு நினச்சிருந்தோம். எல்லோரும் மீட் பண்ணி அரட்டை பயங்கரமாக போச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஃபங்க்ஷன் தான் வேறு லெவலில் இருந்துச்சு இன்னும். ஸோ வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த விலாக் வந்துக்கிட்டே இருக்கும். திவாகர் ப்ரோ மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஃபார்